அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஆர்எல்ஏ அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ எல்லாருமே ரொம்ப என்கிட்ட கேட்குற கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கத்துறைக்கு ஹால் டிக்கெட் வருமா வராதா, வந்தா எப்போ வரும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் வந்து பெர்மனண்டா டெம்பரவரியா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்குண்டான ஒரு சொல்யூஷனான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. கண்டிப்பாக கடைசி எண்டு வரைக்கும் பாருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஹால் டிக்கெட் வருமா வராதா, அதே மாதிரி இந்த ஜாப் வந்து பெர்மனண்டா டெம்பரவரியா அப்படின்றத ஸோ அந்த டீட்டெயிலாக ஃபர்ஸ்ட் கொடுத்துருவோம். அப்புறமே ஹால் டிக்கெட் எப்போ. ஸோ இதுதான் வந்து நோட்டிஃபிகேஷன் நமக்கு எப்போ பிப்ரவரி மாதம் விட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா தான் நடத்த போறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரவரி பேசிஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. தெரியுதா? The notified posters temporary basis which are concerned post as notified அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து டெம்பரவரின்னு கொடுத்திருந்தாலும் பட் எத்தனை வருஷம் அப்படின்றத கொடுக்கல. உங்களுக்கு டெம்பரவரி அப்படின்றத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க, தற்காலிகமான வேலைன்னு. பட் எத்தனை வருஷம், ஒரு நீங்க பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெம்பரவரி ஜாப் இது பண்றப்ப கிராஜுவேட் ட்ரெயினியா நாங்க 1 இயருக்கு மட்டும்தான் எடுப்போம், 2 இயர்ஸ்க்கு எடுப்போம், இல்ல மினிமம் 5 இயர்ஸ்க்கு எடுப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிஹெச்எல்லாம் அப்படிதான் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் அவங்க அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எதையும் மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க, இது மேக்சிமம் பெர்மனன்ட் ஜாபா இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறது. டைரக்டா சொன்னா நிறைய பேர் அப்ளை பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன பண்ணிருக்காங்க, டெம்பரவரின்னு சொல்லிட்டு கடைசியில பர்மனன்ட் ஆக்கலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பேட்டர்ன் ஃபுல்லாவே டிஎன்பிசி சிலபஸ் பேட்டர்ன் தான். டிஎன்பிசி ஏஇ ஜேஇ போஸ்ட் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து பெர்மனன்ட் இல்லாம டெம்பரவரி இல்லாம பெர்மனண்டா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? முதல் விஷயம் சொல்லியாச்சு. அடுத்து ரெண்டாவது விஷயம், ஹால் டிக்கெட் எப்போ வரும்? ஹால் டிக்கெட் எப்போ வரும்? ஸோ எக்ஸாமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் ஆஃப் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இங்கே பாருங்க, 30ஆம் தேதி வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட். நல்லா நோட் பண்ணிங்க, இதுவே நிறைய பேருக்கு இன்னும் கன்ஃபியூஷனாக இருக்குங்க. 30ஆம் தேதி தான் டிகிரி, 30ஆம் தேதி தான் டிகிரி ஸ்டாண்டர்டு, 29ஆம் தேதி டிப்ளமோ ஸ்டாண்டர்ட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 30ஆம் தேதி தான் டிகிரி, அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஏஇ போஸ்ட்டுக்கு, இன்னும் 29ஆம் தேதி ஜேஇ போஸ்ட் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ 30 இன்ஜினியரிங்க்கும் 20 வந்து 29 வந்து டிப்ளமோவுக்கும் நடக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா 29 30 எப்போவுமே ஒரு எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாக டிஎன்பிசி குரூப் 4 நடந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ எப்போ விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ல் இருந்து 10 நாள் முன்னாடி. எத்தனை நாள்? 7ல் இருந்து 10 நாள் முன்னாடி தான் விடுவாங்க. ஸோ அப்போ நம்ம 10 நாள் கணக்கு வச்சா உங்களுக்கு எப்போ விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி விடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனாம் தேதிக்குள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ல் இருந்து 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரப்படும். கண்டிப்பா 20ல் இருந்து 25ஆம் தேதி, ஜூன் மாதம் 20ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு என்னது, கண்டிப்பா ஹால் டிக்கெட் வெளியிட்டுருவாங்க. அது இந்த வெப்சைட்ல தான் வெளியிடுவாங்க. இந்த வெப்சைட்ல தான் வெளியிடுவாங்க. சரியா? ஸோ அதனால உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நம்பரு எல்லாத்தையுமே தயவுசெய்து நோட் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் அது மிஸ் ஆயிருச்சு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அது ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. மிஸ் ஆனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து அதோட வெப்சைட்டு. வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல நம்பர் கொடுத்துருக்காங்கல்ல 044, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. அதுவும் கொடுத்துருக்க டைம் பீரியட் 10 to 5:45 அல்லது இந்த வெப்சைட் இந்த .comல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், இதை வந்து நீங்க உங்களோட அப்ளிகேஷன் ஐடி நம்பர் மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். ஸோ அது ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா இல்லையா அப்படின்றத பார்த்துட்டு கேளுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கா இருக்கட்டும், ஜிஎஸ்க்கா இருக்கட்டும், அதே மாதிரி மேக்ஸுக்காக இருக்கட்டும், கிளாஸஸ் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கோம். அதோட பிளேலிஸ்ட் ஃபுல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா விதமான மெட்டீரியல், தமிழுக்காக இருக்கட்டும், மெக்கானிக்கல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரி எம்சிக்யூ. இப்போ கடைசி நேரத்தில் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி எம்சிக்யூ,
அதேமாரி ஸ்டடி மெட்டீரியல் வாங்காமல் எம்சிக்யூ வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லாட்டி நம்மளோட வெப்சைட் rlaacademy.com rlaacademy.com அதில் போய் பிடிஎஃப் புக்கு தான், எல்லாமே பிடிஎஃப் புக்கு தான். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணி வாங்கிக்கலாம். பிடிஎஃபை தான் டவுன்லோட் பண்ண முடியும், அட்ரஸுக்கு வராது. ஸோ நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு டிரைவ் லிங்க்ல பிடிஎஃப் தான் அனுப்புவோம். ஸோ வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்தனாலும் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் எப்படி நடத்துவாங்க, எப்படி கொஸ்டின்ஸ் வரும், இந்த மாதிரி பல விதமான தீர்வுகளுக்கும் அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.